மகாபெரியவா சரணம். இந்த ஞானம் அப்படிங்கிறது எப்படி வரும் என்று நமக்கு தெரியும் என்றால் ஒரு குருமுகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. ஆனால் துறவிகளுக்கு இருக்கிறார்கள் இல்லையா, அந்த துறவிகளுக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்வார்களாம். சொல்வார்கள், 25 விஷயங்களில் நான் கற்றுக்கொண்டேன். கழுதையிடம் கற்றுக்கொண்டேன், புறாவிடம் கற்றுக்கொண்டேன், மீனிடம் கற்றுக்கொண்டேன், பற்றுப்புழுவிடம் கற்றுக்கொண்டேன். பார்க்கும் விஷயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்வார்களாம். அப்படித்தான் ஒரு முறை ஒரு ஞானி ஒருவரை தேடி ஒரு பெரியவர் வருகிறார். அந்த ஞானியிடம் கேட்கிறார் அவர், ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்காராம். அப்படி கேட்ட உடனேயே இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தில் சோர்வடையாமலும் இருப்பதுதான் அது அப்படின்னு சொன்னாராம். பார்த்தீங்களா, கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொன்னார் இல்லையா, அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இன்பத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்காது. அதே போலத்தான் துன்பத்திலும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. அந்த நிமிடத்தில் நம்முடைய மனமானது அந்த யோசிக்கக்கூடிய திறமையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பொழுதும் போல யோசிக்காத ஆனந்தத்தில் அப்படி துள்ளி குதிக்கும். துன்பமாக இருக்கும் பொழுது அப்படியே தளர்ந்து போய்விடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் எல்லாமே ஒரே போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஞானம் அப்படின்னு. சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதே ஒரு கழுதையிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரே ஆச்சரியம், என்ன சாமி யாராச்சும் ஒரு குரு பேரை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒரு கழுதை கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோம். சரி, நீங்கள் நாளைக்கு காலையில் ஆசிரமத்துக்கு வாங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்த பெரியவர், வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனிங்கன்னு சொல்றாரு. பெரியவருக்கு குழப்பமா இருக்கு. இருந்தாலும் அந்த ஞானி சொல்றது போல உட்கார்ந்துருக்கார். சிறிது நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை முதுகு நிறைய அழுக்கு மூட்டையில் சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிட்டு போறார். கொஞ்ச தூரத்துல என்ன பண்ணுவார், பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு, அந்த துணியெல்லாம் சலவை செஞ்சு திரும்பவும் அப்படியே அந்த கழுதை மேல வச்சு கொண்டுட்டு வருவார். இப்ப ஞானி சொன்னது போல அழுக்கு மூட்டையை சுமந்து சென்ற கழுதையை கவனிச்சாரு. பெரியவர் சொன்னாரு, கழுதை போனதும் ஞானியை பார்த்து கேட்டாரு, சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவரும் இருக்காரு. சாயந்தரம் இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த கழுதை இங்க வரும், வந்த உடனே நீங்கள் திரும்பவும் அதை கவனிங்க அப்படிங்கிறாரு. பெரியவரும் பார்த்துட்டே இருக்காரு. கழுதையும் வருது. அதன் முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை இருக்கு. இப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல. இதில் என்ன சுவாமி கற்றுக்கிட்டீங்க, ஞானத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு. ஐயா, இந்த கழுதை காலையில் போகிறப்ப என்ன பண்ணுச்சு, அழுக்கு மூட்டையை சுமந்துட்டு போச்சு. சாயந்தரம் வர்றப்ப என்ன பண்ணுச்சு, சுத்தமான துணியை சுமந்து கொண்டது. ஆனால் அது முகத்தில் ஏதாச்சும் ஒரு சலனம் இருந்துச்சா, அழுக்கு மூட்டையை சுமந்து போகிறப்ப வருத்தமும் கிடையாது, சுத்தமான துணியை சுமந்து வர்றப்ப மகிழ்ச்சியும் கிடையாது. இதை பார்த்து தான் நானும் அதே மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அதனால யார் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கிடையாதோட எதை நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கத்தான் இருக்கிறது. அவற்றுக்குள்ளும் இறைவன் இருந்து நம்ம எதை கற்றுத்தான் தருகிறான். ஆக அனைத்துமே நமக்கு குருவாகத்தான் இருக்கின்றன. மகாபெரியவா சரணம்.